வணக்கம். பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன். குரு பயிற்சியை பத்தி பார்ப்போம். இந்த வருடம் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள், குரு பயிற்சியின் கதிர்வீச்சுக்கள் மூலியமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் எப்படி அமையும் என்பதை நாம் தெளிவாக பார்ப்போம். அதற்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ஏன்னா நிறைய சூட்சும விஷயங்களை நிறைய வந்துகிட்டு இருக்கும் இடையிடையில. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இல்ல ஸ்தலங்கள், சூட்சும விதிகள் அனைத்தும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போறேன். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க, முழுமையா பாருங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த தகவல் போய் சேரட்டும். அதனால முழுமையா பாருங்க. அதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த குரு பயிற்சி என்பது வருகின்ற 2026 தேதி மே மாதம் அன்று வாக்கியப்படி பஞ்சாங்கத்தின் பிரகாரம் காலை 11:33 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார் குரு பகவான். இது வாக்கியப்படி. அடுத்து இன்னொரு பஞ்சாங்கம் இருக்கு, திருக்கணிதப்படி. அந்த திருக்கணிதப்படி குரு பயிற்சி வருகின்ற ஜூன் மாதம் 1 தேதி 2026 அன்று இரவு 1:50 அளவில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைகிறார். பயிற்சி நிலவரம் இந்த வருடம் 2 பஞ்சாங்கத்திலையும் வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் ஒரு 5 நாள் வித்தியாசத்துல பயிற்சி ஆகுறாங்க. அதனால இது ஓரளவுக்கு ஒத்து போயிடும். ஆனா கோயில்கள்லாம் முழுக்க முழுக்க பண்றது 26 தேதி தான் பண்ணுவாங்க. 1 தேதி திருக்கணித பிரகாரம் மாற்றம் அடைகிறது. இதை எல்லாம் நினைவு கொள்ளணும். 12 ராசி நேயர்களையும் ஒவ்வொரு ராசியும் நம்ம ஃபுல் டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணி இந்த ஒரு வருடம் முழுக்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் என்றதை நான் கரெக்டா உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்றேன். அதை நீங்க பாத்துக்கோங்க. மீன ராசி மற்றும் லக்ன நேயர்களே, இந்த வருட குரு பலனை பத்தி பார்த்துருவோம். இந்த வருட குரு பகவான் நேரடியாக 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசி லக்னத்தை பார்க்கிறார். ஆல்ரெடி நீங்க ஜென்ம சனியில இருக்கீங்க. ஜென்ம சனியில சில பல கஷ்டங்களை பட்டுக்கிட்டு, சில பல தொல்லைகளை அனுபவித்து கொண்டு, சில பல எதிர் விளைவுகளை பார்த்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அது எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். இதுல சிலர் பேருக்கு மட்டும் விதிவிலக்கு, எல்லாரும் அப்படி கிடையாது. சில பேருக்கு மட்டும் அதே சனி பகவான் அவங்களுக்கு அனுகூலமான விஷயங்களை நிறைய கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா சனி பகவானுடைய நிலைப்பாடு அவர் சுபகர்மான்னு சொல்லுவாங்க. சுபகர்மாவுக்கும் அதிபதி அவர் தான், அசுப கர்மாவுக்கும் அவர் தான் அதிபதி. சனி பகவான் 7.5 சனியால எல்லாருக்கும் ஒரு பிடிப்பாரு. அது அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் அவர் நியாயவான், நியாயஸ்தன், எல்லாரையும் ஒரு முறைப்படுத்தி தான் போவார். ஆனா செஞ்சுட்டு நல்லது செஞ்சு கொடுத்துட்டு போவார் சனி பகவான் பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே, குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக மீனராசியை பார்க்கிறார். அப்பொழுது சனி பகவானுடைய வீரியத்தை குறைக்கிறார். அப்ப உங்க லக்னத்தையும் உங்க ராசியும் பார்க்கும் பொழுது நீங்க கொஞ்சம் இப்ப ஸ்டெகில் ஆகும், நீங்க கொஞ்சம் ஒரு ஸ்டஃப் ஆவறீங்க. நீங்க ஒரு ஏற்றத்தை பார்க்க போறீங்க. லக்னம்னா நீங்க, ராசினா நீங்க. உங்களுடைய ராசி இயங்க போகுது, குரு பகவானுடைய பார்வையில இயங்க போகுது. அவருடைய இன்னொரு பார்வை 9ஆம் வீடாகிய உங்களுடைய 9ஆம் வீடாகிய விருச்சிக ராசி, உங்களுடைய 11ஆம் வீடாகிய மகர ராசி. அப்போ லக்னம் உங்க ராசி, 9ஆம் இடமாகிய குடுப்பனஸ்தானம், 11ஆம் இடமாகிய லாபஸ்தானம், இவைகளை பார்க்கிறார். குரு பகவான் உங்க ராசி லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடம் பூர்வீக புத்திரஸ்தானம் சொல்றோம். அப்போ உங்களுக்கு 5ஆம் இடமாகிய பூர்வீகத்தின் மேலேயும் புத்திரர்களாலையும் உங்களுக்கு அனுகூலங்கள் அதிகமாக இந்த வருடம் கிடைக்கும். ஏன்னா சனி பகவானுடைய தாக்கத்தை குறைச்சிடுறாரு முதல்ல. அப்போ 5ஆம் இடத்துல இருக்க உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பெற்ற பிள்ளைகள் மூலியமாக உங்களுக்கு செல்வாக்கு வளரும், பேரு புகழ் கிடைக்கும். அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இது வரைக்கும் உங்களை பார்க்காம இருந்தவங்க, உங்களை விட்டு விலகி இருந்தவங்க எல்லாம் உங்களை தேடி வருவாங்க. நீங்களும் அனுசரிச்சு அவங்களை ஏத்துக்கங்க. நிறைய குடும்ப பிரச்சனைகளை விலகி இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த சனி பகவான் 7.5 சில கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. அதனால பிள்ளைங்களே உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. இப்ப அவங்களாம் மறுபடியும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. வந்து அரவணைச்சுக்குங்க. இதோட உங்க குடும்பம் சமேதமாக நீங்க சந்தோஷமாக இருக்கணும். இந்த வருடத்துல அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக கோயிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க. பூர்வீகத்தினுடைய குலதெய்வ வழிபாடு, ஊரினுடைய எல்லை தெய்வம், குலதெய்வம் மற்றும் எல்லை தெய்வம் ரெண்டுத்தையும் வழிபாடு செய்யணும். ஏன்னா எல்லை தெய்வம் சனி பகவான், குலதெய்வம்ன்றது உங்களுடைய வம்சாவங்களை கொண்டு உங்க வம்சத்தை கடத்தி வந்து கொண்டு இருக்கக்கூடிய குலதெய்வம். 2 அனுகிரகங்களையும் நீங்க பெற வேண்டும். கண்டிப்பா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய குலதெய்வத்துக்கு நீங்க போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தான குடுப்பனஸ்தானம், இது பெண்களுக்கு ரொம்ப அதிகமான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். பாக்கியஸ்தான குடுப்பனஸ்தானம் ஆண்களுக்கு கொடுக்கும், பெண்களுக்கு கொடுக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் தான் எதிர்பார்த்து கொண்டிருந்த மற்றவர்கள் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க இல்லையா, நான் உங்களுக்கு இது செய்யறேன், இந்த வருடத்தை செய்யறேன், அந்த வருஷம் செய்யறேன், இந்த கைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன், வீடு வித்தா தரேன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த வருடம் நடக்கும். அப்படிலாம் யாரெல்லாம் உங்களுக்கு அண்ணனோ
இல்லை கணவரோ இல்லை அப்பாவோ இல்லை மாமனாரோ யாராவது உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்திருந்தால் இப்போ ஒரு ரிமைண்ட் மட்டும் பண்ணுங்க, ரிமைண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சொன்னீங்களேன்னு மட்டும் கேளுங்க, உங்களுக்கு கைக்கு வந்து சேரும், கண்டிப்பாக சேரும். அந்த மாதிரி ஒரு அனுகூலமான ஒரு காலகட்டம் தான் இப்போ குரு உங்களுக்கு கொடுக்க போறார். அற்புதமான ஒரு 5 ராசிகளில மீனமும் பலம் பெறக்கூடிய ராசி தான் குரு பயிற்சியில. இப்போ 16ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் செய்பவர்களுக்கு அருமையான லாபம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. இதுக்கு முன்னாடி வந்து மிதுன ராசியிலிருந்து 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ தொழில் வளர்ச்சி ஏற்பட்டு இருக்கும். ஆனா அந்த நேரத்துல வந்து சனி பகவான் உங்களுடைய ராசி லக்னத்தில் இருக்கிறதுனால 7.5 சனியில நீங்க மாட்டிட்டு இருக்கீங்க. இப்ப அதே தொழில் ஸ்தானத்துல இருந்து குரு பகவானுடைய கதிர்வீச்சு லாபஸ்தானத்துக்கு வந்துருச்சு. அப்ப தொழில் நல்லா இருந்தா லாப மேன்மை அடையும். அந்த கதிர்வீச்சினால இப்ப லாபம் மேன்மை அடையும். அந்த சனி பகவானுடைய தாக்கத்தை குறைக்கிறாரு. அப்ப நிச்சயமாக தொழில் செய்கின்ற தொழிலதிபர்கள் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும் என்பதை என்னுடைய ப்ரெடிக்ஷன்ல சொல்லிக்கிறேன். 9ஆம் இடம் குடுப்பன ஸ்தானம். ஆல்ரெடி எல்லாருக்குமே குடுப்பனன்னு ஒன்று உண்டு. மாமியார் வீட்டு மூலியமா வருமானம், தன் பிள்ளைகள் மூலியமாக கிடைக்கக்கூடிய சுகபோகங்கள், தன்னுடைய மனைவி மூலியமாக கிடைக்க வேண்டிய, தன் கணவர் மூலியமாக கிடைக்க வேண்டிய சுகம் அனைத்துமே குடுப்பன ஸ்தானம் சொல்லுவாங்க. தன் அப்பா மூலியமா தனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மகள்கள் நினைக்கக்கூடியது, இது எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு கை மேல வந்து சேரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஏஜுக்கு அருமையான வெளியூர் ஆன்மீக பயணங்கள்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மருந்து மாத்திரைகள் செலவினங்கள்லாம் குறையும். இதுமாதிரி வேலையாட்கள் வேலை செய்கிறாங்க இல்லையா, காலையில் போகிறாங்க, 9 மணிக்கு போகிறாங்க, நைட்டு வராங்க. இதுமாதிரி நிறைய கம்பெனிகளில் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. அப்புறம் துணிக்கடையில் டெய்லி நம்ம பார்க்குறோம், டே டு டே நம்ம வந்து மற்ற இடத்துக்கு போகும்போது பார்க்குறோம். அவங்களாம் காலையில் வந்தால் நைட்டு 9 வரைக்கும் நின்றுக்கிட்டே வேலை செய்கிறாங்க. அந்த கடை ஓனர் என்ன சொல்கிறார் அதை கேட்டு அவங்க செய்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய தொழிலாளிகள், மீன ராசியில் இருப்பவர்கள், மீன லக்னத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் ஒரு நெருக்கடியான காலகட்டமாக இருந்தது கடந்த வருடங்கள். இப்பொழுது அதிலிருந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அவங்க ப்ரொமோஷன் கிடைக்கும், அவங்களுக்கு வருமானம் உயர்வு ஏற்படும், இன்சென்டிவ் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அவங்களுடைய நேரங்கள் கொஞ்சம் அருமையாக இருக்கிறது இப்பொழுது. அதனால அவங்க வந்து அப்பா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பெருமூச்சு விட்டு நீங்கள் அடுத்த நிலைக்கு முன்னேறி போகலாம். அடுத்த நிலைக்கு முன்னேறி போகும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கணும். எல்லாருமே இது மீன ராசியை பொறுத்த வரைக்கும், மீன லக்னத்தில் உள்ளவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க. ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தினுடைய உங்களுடைய ராசிக்கு அதிபதியே குரு பகவான். உங்க ராசியாதிபதி குரு பகவான், 10ஆம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான், 10ஆம் இடத்துக்கும் உங்க லக்னாதிபதியும் குரு பகவானே வருவதனால் குரு பகவான் உங்களுடைய ராசி கட்டத்தில் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும். இப்போ குரு பயிற்சி பற்றி நம்ம சொல்லிட்டோம். இது பொதுவான பலன் 100%. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஐயா நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்றதெல்லாம் மனதில் நிறைவா இருக்கு கேட்கறதுக்கு, அந்த மாதிரி நடந்தா ரொம்ப சந்தோஷம், அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள நாங்கள் நுழைஞ்சிட்டு இருக்கோம், இப்போ நீங்க சொல்லும் போது அது எங்களுக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப ஹாப்பி சார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கரெக்ட். ஆனா சில பேர் நீங்க சொல்றதே எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது சார், அப்போ ஜோதிடர்கள் எல்லாம் நீங்க பாட்டு எதனா சொல்லி விட்டுறீங்க, அது பாட்டு எங்களுக்கு நடக்கவே மாட்டுதுன்னு சில பேர் கமெண்ட் கொடுக்குறாங்க. அந்த கமெண்ட்டுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த விஷயத்துக்கு என்ன அர்த்தம்னா, அவங்களுடைய சுய ஜாதகத்துல குரு பகவான் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் 2 கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும், 2 பலன்கள் அசுப பலன்களை கொடுக்கும். 2 கிரகங்கள், அந்த 2 கிரகங்கள் எது, இந்த 2 கிரகங்கள் எது நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்களா என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள், நீங்களா என்னுடைய ஃபாலோவர்ஸ், நீங்களா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்தடுத்து நான் வீடியோக்கள் போடும் பொழுது நீங்க அந்த விஷயத்துக்குள்ள நீங்க டிராவல் பண்ண முடியும். ஏன்னா ஒரு குரு பயிற்சி பலன், ஒரு மாத ராசி பலன் வந்துதான் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்ல முடியும். இப்படி சொல்லும் போது நீங்க வந்து ராசி பலனை பார்க்கும் பொழுதும் இந்த மாதிரி சூட்சமான விஷயங்கள் இருக்குதான்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அப்ப வெறும் பொத்தாம் பொதிப்பா ராசி பலனை மட்டும் பார்க்கக்கூடாது, இந்த வருட பலன் குரு பயிற்சியை மட்டும் பார்க்கக்கூடாது, தன்னுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு பரிசீலனை பண்ணிக்கணும். அதுக்கு உங்க அருகாமையில் இருக்கிற ஜோதிடர் கூட கேட்டுக்கலாம், இல்ல என்னிடத்துல கூட கமெண்ட் கொடுக்கலாம். உங்க டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுங்க, எனக்கு யோகாதிபதி யாருன்னு கேளுங்க, ஒரு ப்ரெடிக்ஷன் நான் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறேன், நீங்க அதை எடுத்து என்ஜாய் பண்ணிக்கங்க. அது பிரகாரம் நீங்க அந்த யோகாதிபதி கிரகத்தை எப்படி ஆக்டிவேட் பண்றது, அவயோகமாக கிரகத்தை எப்படி டீஆக்டிவேட் பண்றதுலாம் கூட உங்களுக்கு சொல்லித்தரேன். அதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கங்க. ஏன்னா நீங்களா என்னுடைய ஃபாலோவர்ஸ். நீங்க வந்து குரு பலனை மற்றவங்களுக்கும் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா மற்ற ராசிக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் நான் சொல்ல வரேன்னா, இன்றைய தேதியில இந்த வீடியோ பார்க்குறவங்க, உங்களுடைய உற்றார் உறவினர்கள் யாராவது மருத்துவமனைக்கு செல்லக்கூடாதுதான், எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும், நல்லா இருக்கணும். தற்செயலாக திடீர் உடல் உபாதைகள் மூலியமாக மருத்துவமனையில் யாரால் அனுமதிக்கப்பட்டிருந்தால், சுபத்து கூட போய் குழந்தை பெற்று கூட போவாங்க, அதுவும் சுபம் தான். சில சமயம் ஏதாவது சின்ன ஒரு ஆக்சிடென்ட், கால் முறிவு ஏற்பட்டோ, இல்ல திடீர்னு வயிற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இப்ப பெண்களுக்குலாம் கர்ப்பப்பை பிரச்சனைகள் நிறைய வருது, நீர்க்கட்டி பிரச்சனை வருது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயத்துல மருத்துவமனை அணுகி இருந்தால், மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருந்தாங்கன்னா
உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால், நீங்க அவங்க பார்க்க போயிருந்தா, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் மட்டும் வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு என்ன ரெமெடி கொடுக்கணும் உடனே கொடுக்குறேன். அந்த ரெமெடியை வந்து பயன்படுத்தி டாக்டர்ஸ் வந்து அவங்க மருந்து மாத்திரை அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கட்டும். சொல்லுவாங்களே மெடிக்கல் மிராக்கள் இது நல்லா நடந்தது, எப்படி நடந்தது தெரியல, காட் இஸ் கிரேட்னுவாங்க இல்லையா? அந்த ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போயிடலாம். அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது எனக்கு நுணுக்கமாக சூட்சமாக பிரபஞ்சம் கொடுக்கும். அதை பார்க்கும்போது அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை நீங்க அவங்களுக்கு கொடுங்க. இது வந்து ஒரு சேவையா செய்ய சொல்லிடுறேன். குருநாதர் வந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆகி தன்னுடைய உடலால நொந்துக்கிறவங்களுக்கு ஒரு சர்வீஸா கொடு, இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் யாருமே எந்த ஜோதிடரும் செஞ்சதில்லை. நான் தான் புதுசா முயற்சி எடுத்திருக்கிறேன். இந்த முயற்சிக்கு நீங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மருத்துவமனைகள் இருந்தால் அவங்களுக்கு நான் ஃப்ரீ ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். உடனே ரெமடிஸ் என்னென்ன நான் கொடுக்குறேன் அதை வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்கள காப்பாற்ற முயற்சி செய்வோம். அவங்களை மேன்மையடைய முயற்சி செய்வோம். சீக்கிரம் வீட்டுக்கு வந்து அவங்க ஆரோக்கியமா நம்மள மாதிரி எப்பவும் போல அவங்களும் வேலைக்கு போகணும், வரணும். அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கை அவங்க பார்க்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் சொல்றேன். இது வியாபார நோக்கில் சொல்லலை. அதனால் இதை பயன்படுத்திக்கங்க. மக்களுக்கு அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய உற்றார் உறவினருக்கு இதை தெரிஞ்சு கொள்ளட்டும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராலும் நாங்கள் உடல் உபாதைகள் மருத்துவமனை போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு ஜாதகம் பார்க்கணுமான்னு யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் டைம் மட்டும் கேட்டு எனக்கு அனுப்புங்க. கரெக்டான டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கணும். அப்போ அவர்களுக்கு என்ன கிரகங்கள் இப்போ அவயோகமா இருக்கு, அந்த கிரகத்தால அவங்க ஏன் இப்போ சஃபர் ஆயிருக்காங்கன்ற ரிசர்ச் எடுத்து அதுக்குண்டான ரெமெடி நான் கொடுக்க முயற்சி செய்யறேன். அதனால இதை பயன்படுத்திக் கொள்வோம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, 12 ராசிகளுக்கும் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருப்போம். அதுல மேஷம் முதல் மீன வரைக்கும் நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்லியிருப்போம். இதெல்லாம் பொதுவா வரக்கூடிய பலன்கள், பொது பலன்கள். சிலர் இந்த வீடியோ பார்க்கும்பொழுது எனக்கு இந்த மாதிரி நடக்கல, இந்த மாதிரி எனக்கு கிடைக்கிற வாய்ப்பே இல்லை, ஆனா நீங்க எப்படி சொல்றீங்க, என்னுடைய ராசிக்கு இப்படி சொல்றீங்களே, இது நடக்குமா அப்படின்னு ஒரு உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்விகள் இருக்குன்றது எனக்கு தெரியும். ஆனா முழுக்க முழுக்க நம்ம இப்ப சொன்னது அனைத்துமே பொது பலன்கள் தான். மேஷம் முதல் மீனம் வரை இருக்க ஒவ்வொரு ராசிகளுக்கும் பொதுவான பலன் தான் சொல்லியிருப்போம். இதுல உங்களுடைய பர்த் சார்ட் இருக்கும், சுய சார்ட் ஒன்று இருக்கும் இல்லையா? நீங்க வந்து மேஷ ராசி தான் பிறந்திருப்பீங்க, ரிஷப ராசி தான் பிறந்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய சுய ஜாதகத்துல லக்னம், லக்னம் என்ன நட்சத்திரம், ரெண்டாவது உங்க சுய ஜாதகத்துல நிறைய விஷயங்கள் சொல்லும். ஏன்னா ஒரு மேஷ ராசிக்காரர் இந்த மாதத்துல பிறக்கிறாரு வச்சுங்களேன், சித்திரை மாசம், அவரே வந்து வைகாசி மாசம் இன்னொரு மேஷக்காரர் பிறப்பார். அப்போ ஒவ்வொரு மாதமும் அந்த மேஷ ராசி வரும். அப்போ மாதம் மாறுது, அன்றைக்கு கிழமைகள் மாறும், அன்றைக்கு திதிகள் மாறும், அன்றைக்கு யோகங்கள் மாறும். இந்த மாதிரி பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடிய திதி, யோகம், கரணம், கிழமை, நட்சத்திரம் எல்லாமே மாறும். நட்சத்திரம் மட்டும் ஒண்ணு வரும். அப்ப மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், அப்ப அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் இருக்கிற அத்தனை பேர் ஒரே மாதிரியா ஒரே பேட்டர்னா இருப்பாங்க இருக்க முடியாது, கொஞ்சம் மாறி மாறி இருப்பாங்க. அதுக்கு என்ன விஷயம் அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்கோம். அதை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ராசி நட்சத்திரம் பொதுவான பலன். இப்போ உங்களுடைய சுய சார்ட்டை வந்து நீங்க எடுத்துக்கணும். அதுல வந்து உங்களுக்கு யோகாதிபதி யாரு தெரிஞ்சுக்கணும். அப்படி யோகாதிபதி யாரு தெரிஞ்சிக்க முடியாதுன்னா நீங்க பிறந்த யோகம்னு ஒன்று இருக்கும். உங்க ஜாதகத்துல யோகம்னு ஒன்று இருக்கும். பஞ்சாங்கத்துல சொல்லக்கூடிய திதி, யோகம், கர்ணம், கிழமை நட்சத்திரத்துல யோகம்னு ஒன்று இருக்கும். அந்த யோகத்துக்கு யோகாதிபதினு ஒருத்தர் இருப்பார். அவர் யாரு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஜஸ்ட் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க, உங்க டேட்டா பர்த் டைம் கொடுங்க, எனக்கு யோகி யாரு தெரியணும்னு மட்டும் போடுங்க. உங்களுக்கு நான் அதை ஃப்ரீயா எடுத்து அந்த யோகி யாருன்னு சொல்றேன். ஏன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய கஸ்டமரா இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே இந்த யோகம்னா என்ன தெரிஞ்சிருக்கணும், யோகாதிபதி யாருன்னா தெரிஞ்சிருக்கணும், அவயோகாதிபதி யாருன்னா தெரிஞ்சிருக்கணும். அப்ப அவயோகாதிபதினா யாரு, எந்த கிரகம், அப்ப அவயோக பிளானட் உங்களுக்கு அந்த தசை நடக்குதா, அந்த தசை நடக்கும்போது அவயோக பலன் கிடைக்கும். இப்போ சில வந்து குரு வந்து கடக ராசியில உச்சம் பெற்றிருக்காரு சொல்லிட்டேன். அப்ப கடகராசி உச்சம் பெற்ற ராசிக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டோம், நல்லா இருக்கும், அவருடைய பார்வைகள் நல்லா இருக்கும், ஆட்சி பலமா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கடகராசி அந்த ஜாதகருக்கு வந்து இப்ப அவயோக தசை நடக்குது வச்சுங்களேன், இப்ப நம்ம சொன்ன ப்ரெடிக்ஷன் அங்கேயே மாறும். அப்ப நீங்க இப்படி சொன்னீங்களா ஐயா இங்க மாறுதுன்னு நீங்க சொல்லுவீங்க. அப்பதான் உங்களுடைய அவயோகம் யாரு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த தசையோ அல்லது அந்த புத்தியோ அது நடக்கும் பொழுது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கம்பல்சரி உங்களுடைய யோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நீங்க பிறந்த திதிக்கு என்னென்ன கோயில்களுக்கு போகணும்னு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது என்னுடைய கஸ்டமரா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய யோகாதிபதி யாரு, உங்களுடைய கரணாதிபதி யாருன்னு சொல்லக்கூடியது என்னுடைய கடமை. அப்ப நீங்க வந்து எனக்கு இதுல கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க கொடுங்க, உங்களுக்கு டேட்டா பர்த் டைம் கொடுத்துட்டு என்னுடைய யோகி யார் தெரியணும், அவயோகி யார் தெரியணும் சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட்டை கொடுக்குறேன். இப்போ வந்து பொதுவா வந்து குரு பகவான் அப்படி எடுத்துட்டோம்னாக்கா குரு பகவான் யோகமாக ஒரு 3 வீடு இருக்கு. குரு பகவானுக்குன்னு ஒரு 3 வீடு இருக்கு. அப்போ ஒவ்வொரு ராசிகள் சொல்லும் பொழுதும் நான் சொல்லிட்டு வரேன். குரு பகவானுக்கு இருக்கிற 3 ராசிகள் வைத்திருதி
என்ற ஒரு யோகம், இன்னொரு சூலம் என்ற நாம யோகம், இன்னொன்று வரியால் என்ற நாம யோகம். இந்த 3 யோகங்களும் குரு பகவான் இவர்களுக்கு யோகமாக இருப்பார். இப்ப இந்த குரு பலனை பார்த்தோம், குரு பயிற்சியினுடைய பலனை பார்த்தோம். இந்த 3 யோகத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக குரு அபரிவிதமான பலன்களை கொடுப்பார். அப்ப இந்த 12 ராசிக்காரர்களுக்கு இந்த யோகத்தில் குரு பகவான் இருக்கிறாரான்னு முதல்ல அவங்க ஜாதகத்துல அவங்க பிறந்த அன்னைக்கு அந்த யோகம் இருந்துதா, வரியால் என்ற யோகம், சூலம் என்ற யோகம், வைத்திருதி என்ற யோகம் இருந்துதான் நம்ம செக் பண்ணிட்டோம்னாக்கா உங்களுக்கு அடிச்சது ஜாக்பாட் நம்ம கிளீனா சொல்லிடலாம். இந்த 3 யோகத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் எங்கெங்கெல்லாம் வரும்போது பலன் சொல்லியிருக்கணும், எந்தெந்த ராசிகள்லாம் சொல்லியிருக்கணும், அவங்களுக்கு எல்லாம் ஜாக்பாட் அபரிவிதமாக கண்டிப்பாக நிச்சயமாக அடிக்கும். அதுல ப்ரெடிக்ஷன்ல மாற்றமே இருக்காது. 100% கரெக்டா நடக்கும். அப்ப பொது பலனா சொல்லும் பொழுது சில பேருக்கு நடக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அதனால ஜோதிடத்து மேலேயே வந்து சந்தேகப்படுறாங்க, ஜோதிடர்களே சந்தேகப்படுறாங்க. ஏன்னா அவர் பாட்டு சொல்லிட்டு இருப்பாருங்க, அவர் பாட்டுக்கு நிறைய கமெண்ட்ஸ் பார்க்குறோம். மற்ற ஜோதிடர்களுடைய கமெண்ட்ஸ்லாம் வந்து அப்படிதான் இருக்கு. அந்த கமெண்ட் சொல்லும் போது இவங்கெல்லாம் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்கலாம் சொல்றீங்க, அதெல்லாம் வேண்டாம். நல்லபடியா பாருங்க, நல்லபடியா சொல்லுங்க. இல்லையா பிடிக்கலையா நீங்க போயிட்டே இருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஜோதிடம் என்றது பிடிக்காது, கடவுள் பக்தி இல்லாம இருப்பாங்க. அவங்களை வந்து திருத்தவோ இல்ல மாத்தவோ எதுவும் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு ஜாதகம் தெரியுதோ தெரியலையோ சொல்றாங்க, அதை பற்றி ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். 2வது அந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையை என்னன்னு முதல்ல பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பொது பலனை வச்சே நீங்க உங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ண கூடாது. அதுக்குதான் நான் மறுபடியும் சொல்லிட்டு வரேன். சரிங்களா? அதனால நீங்க வந்து நம்மளோட தொடர்பு கொள்ளுங்க, உங்களுடைய சப்ஸ்கிரைபை பண்ணுங்க. 2வது வந்து இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க எனக்கு கமெண்டும் கொடுங்க. கமெண்ட்ஸ்க்கு நான் பதில் கொடுக்குறேன் கண்டிப்பா. அதனால இந்த ஒரு நிலையில நம்ம இந்த ஜோதிட ரீதியான ஒரு உண்மை தாத்பரியத்தோட நம்ம பயணித்தோம்னால் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தினுடைய கதிர்வீச்சு, கோள்களுடைய கதிர்வீச்சு நமக்கு நன்மையே செய்யும். அப்ப நன்மை செய்யக்கூடிய கதிர்வீச்சு என்ன, நன்மை செய்யக்கூடிய கோள்கள் எது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கதிர்வீச்சு எப்படி நமக்குள்ள வருது, நம்ம உடம்புக்குள்ள அது எப்படி செயல்படுது என்ற விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு நிறைய சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால நீங்க வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வந்தால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும் என்று தெரிவித்துக் கொண்டு, நான் உங்கள் ஜோதிடர் வெற்றிபாலன், திருவள்ளூர்ல இருந்து. அனைவருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.